இனி அடுத்தாக சென்னை ஓஎம்ஆர் சாலையில் நாவலூர் பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் வினோத் விவரம் என்ன? எந்தெந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? தேவப்பிரியன் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று நள்ளிரவு முதலே ஓஎம்ஆர் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட புறநகர் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது. தற்போது வரை மழையானது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் சென்னை ஓஎம்ஆர் சாலை நாவலூர் பகுதியில் இந்த சாலையில் மழைநீர் தேங்கி நிற்கின்றன. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். குளம்போல் தேங்கி நிற்கக்கூடிய எந்த சாலையும் சர்வீஸ் சாலையிலும் மக்கள் நடந்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த சாலையில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான எந்த ஒரு முகாந்தாரமும் இங்கு இல்லை, எந்த ஒரு அதிகாரிகளும் இங்க இல்லை. இந்த வாகன ஓட்டிகள் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் வாகனத்தை மெதுவாக இயக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைதான் உருவாகின்றன. குறிப்பாக அந்த மக்கள் இந்த பகுதியில் கடந்து செல்ல வேண்டும் என்றாலும் இந்த தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரில் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் உருவாகின்றன. குறிப்பாக இந்த ஓஎம்ஆர் சாலை ஒட்டியுள்ள சர்வீஸ் சாலையில் பள்ளம் குண்டும் குழிவாக ஏதேனும் இருந்தாலும் இந்த தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் நடந்து செல்லும் போது தவறி கீழே விடக்கூடிய ஒரு நிலையும் இங்கு உருவாகின்றன. அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பட்ட சூழல் தான் இங்க நிலை வருகின்றன. தொடர்ந்து இந்த தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட வேண்டும். மாநகராட்சி அதிகாரிகள், செங்கல்பட்டு மாவட்ட அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வினோத். பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழை என்பது பதிவாகி வருகிறது. சென்னை நாவலூர் பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் பெரும்பாலும் ஓஎம்ஆர் சாலையில் இயங்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களை வீடுகளிலிருந்து பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. புயல் முன்னெச்சரிக்கையை கருத்தில் கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் சாலையில் ஓரளவுக்கு நெரிசல் குறைந்து காணப்படுகிறது. ஆனால் அதே நிலையில் அத்தியாவசிய பணிகளுக்காக செல்லக்கூடியவர்கள் இன்னும் வாகனங்களில் சாலைகளில் பயணித்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக இன்று நண்பகல் தொடங்கி பிற்பகல் வரைக்கும் தரைக்காற்றுடைய வேகமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் கனமழை என்பது சென்னையுடைய பல்வேறு பகுதிகளிலும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பதிவாகி வந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. பரவலாக தண்ணீர் தேக்கம் இல்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்த நிலையில் நாவலூர் பகுதியில் தண்ணீர் தேங்கி இருப்பதாக கள தகவலோடு நம்முடைய செய்தியாளர் வினோத் கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த நிலையில் அடுத்த 4 மணி நேரம் கூடுதலாக மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 8 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கான கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி திறந்த வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும். அத்தியாவசியம் இல்லாத பணிகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கூடிய நிலையில் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக ஒரு சில சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக செல்கின்றன. அதே நிலையில் புயல் ஓய்ந்த பிறகு உடனடியாக மீட்பு நடவடிக்கை தொடங்கும் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அதற்கான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை மாநகராட்சியும் களத்தில் இருக்கிறது. 1000க்கும் அதிகமான துப்புரவு ஊழியர்கள் பணிபுரிவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.